நடிகர் ராகவா லாரன்ஸ், நான் எந்த இயக்கத்துக்கு போறது, அரசியலுக்கு வருவனா வேண்டாமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க ரசிகர்கிட்டே சொல்லியிருக்காரு. இவர் என்ன அரிஸ்டோட்டலா? யார் இவர்? யாராலும் வராங்க அரசியலுக்கு, அது நான் இல்லைன்னு நான் மறுக்கல. லாரன்ஸ் ராகவேந்திரா என்கிற ஆள் அரசியலுக்கு வந்தா என்ன, வரலன்னா என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? அறிவிப்புன்னு கொடுத்தியே, நீ என்ன அரசியலுக்குள்ளே வந்துட்டியா? இல்லை நீ வந்து ஏதாவது கட்சி ஆரம்பிக்க போறியா, இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் சேர போறியா? எதுவும் கிடையாது, உங்களிடமே விட்டு விடுகிறேன். எங்கள்கிட்ட ஏன்பா ஓட்டுற? நீ வந்தால் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், நீ எங்களுக்கு என்ன செய்வேன்னு பார்ப்போம், பார்த்து ஓட்டு போடுவோம். தேர்தல் அரசியல் தானே பாஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை தேர்வு செய்வாங்க, ஏன் ஓட்டு போடுறோம்? இவர்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை கருத்தில் வச்சுக்கிட்டு நம்ம வந்து செய்கிறோம். இப்போ நீ அரசியலுக்கு வரன்ற, சரி வா, எதுக்கு வர? மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். சரி, என்ன செய்ய போகிறேன்? இது வரைக்கும் செய்து கொண்டிருந்ததே நான் செய்வேன். சரி, அதான் ஏற்கனவே பவரே இல்லாமல் செஞ்சுட்டு இப்போ நீ வந்து என்ன பண்ண போகிறேன் இப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் சரியான பதில் இருக்கா? மீடியாவில் தினம் தினம் என்ன ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க? அதிமுகக்குள் பிரச்சனை, அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதிமுகவில் இபிஎஸ் பிரிவு, ஓபிஎஸ் பிரிவு, சசிகலா பிரிவு, தினகரன் பிரிவு, இப்படி தினம் தினம் பேசி கொண்டிருந்தார்கள் போது மக்கள்கிட்ட என்ன தோணும்? இந்த கட்சிகளே இப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. ஐயா, எப்போ பார்த்தாலும் டிவியை ஓப்பன் பண்ணால் ஓபிஎஸ், இபிஎஸ், இவன் பேர் சசிகலா, தினகரன், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த கட்சிக்குள்ள அந்த லீமா ரோஸ் மார்டின் அவங்க வந்ததும் பெரிய சர்ச்சைக்குள்ளாக சார். அவங்க ஒன்றும் தெரியாது பாஸ். எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் சேனல்லே நான் சொல்கிறேன், உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். நான் லீமா ரோஸ் மார்டினுக்கு அவங்களுக்கே எல்லா அப்டேட்டும் நாங்கள் தான் கொடுக்குறோம். இது வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல எடப்பாடி பழனிசாமி? இப்போ லீமா ரோஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா எடப்பாடி பழனிசாமியை? முட்டாள்தனமான கூட்டு. அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் புஷி ஆனந்த் வழியாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை, நீங்கள் ஆதவ அர்ஜுனா வழியாக தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இப்படின்னு கருத்து சொல்ல முடியுமே தவிர்த்து இதை கடந்து லீமார சொல்ல என்ன சொல்ல முடியும்? ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கமல். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் பிரபல அரசியல் விமர்சகர் கிஷோர் கே சுவாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகர் ராகவா லாரன்ஸ் தன்னோட அரசியல் வருகையை இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காரு சார். அரசியலுக்கு வேறு வழி இல்லாமல் வரேன், ஒரு அழுத்தத்தினால தள்ளப்பட்டேன் அப்படிங்கிறாரு. எனக்கு வந்து ரஜினி அவர்கள் தலைவரும் விஜய் அவர்கள் நண்பருமா இருக்காரு, நான் எந்த இயக்கத்துக்கு போகிறது, அரசியலுக்கு வருவனா வேண்டாமாங்கிறது நீங்களே முடிவு பண்ணுங்க ரசிகர்கிட்டே சொல்லியிருக்காரு. அதை பற்றி உங்களோட கருத்து சார்? யார் லாரன்ஸ் ராகவேந்திரா? இவர் என்ன அரிஸ்டோட்டலா? யார் இவர்? இப்போ இவர் அரசியலுக்கு வர்றதுனால மேட்டூரில் தண்ணி திறந்துட போகிறாங்களா? இது வந்து தமிழகத்தின் மிகப்பெரிய ஒரு நிகழ்வா என்ன? எனக்கு புரியலையே. இந்த லாரன்ஸ் ராகவேந்திராங்கிற நபர் வந்து நம்ம பார்க்க ஆரம்பித்தது எப்போ அப்படின்னாக்கா, அவர் திரைத்துறையில் அவர் வந்து ஒரு நடன பயிற்சியாளராக இருந்தார், நடன ஆசிரியராகவும் இருந்தாருன்றதெல்லாம் நமக்கு தெரியும். சரியா? மேபி a டேலண்டட் பர்சனாலிட்டி. திரைத்துறையில் கே பாலச்சந்தருடைய திரைப்படங்கள்லையும் அவர் தோன்றினார். 100 படி மேலே போனோம்னாக்கா கே பாலச்சந்தர் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வந்து இன்னொரு சூப்பர் ஸ்டாராக வருவேன் அப்படின்னு கூட அவர் பார்த்து சொன்னதாக தகவல். சரியா? இதெல்லாம் ஒரு பக்கம். அவருடைய திரைத்துறையை பற்றி நான் பேச எதுவும் விரும்பலை. அவர் டேலண்டட், அவர் வந்திருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சோஷியல் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, நிறைய இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு, நிறைய இளைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறார். இப்போ வந்து ஒரு பெற்றோர் இல்லாத அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய இளைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கிறாருன்ட்டு எல்லாமே நான் வந்து உள்ளபடியே பாராட்டுறேன். பட் அதை கடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அரசியல்னு வரும்பொழுது, அரசியல் என்பது என்ன? மக்களுக்கு சேவை செய்வது அப்படின்றது தொண்டு நிறுவனங்கள். அதை கடந்து அரசியல் அப்படின்றது என்ன அப்படின்னா, மக்களுடைய நன்மைக்காக இங்கே நிர்வாகத்தையும் சேர்த்து இதை எப்படி கொண்டு செல்வது அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து அரசியலுக்குள்ளே வருவதை வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். யார் வேணாலும் வரலாம் அரசியலுக்கு, யாராலும் வராங்க அரசியலுக்கு, அது நான் இல்லைன்னு நான் மறுக்கல. மக்கள் ஓட்டு போடுறாங்க, மக்கள் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம், ஓட்டு போட்டவன் வரலாம், ஓட்டு போடாதவன் திருப்பி முயற்சி பண்ணலாம், இதை விட்டுருங்க. பட் இதுதான் சரியான எதிர்பார்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரியா? இப்போ இந்த இடத்துல லாரன்ஸ் ராகவேந்திரா என்கிற ஆள் அரசியலுக்கு வந்தால் என்ன, வரலன்னா என்ன, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது? இதனால் இத்தனை தொண்டு நிறுவனங்கள் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு வராரு, அந்த உரிமையில் மேபி சரி வந்துட்டு போ. இப்போ அது எதுக்கு அறிவிப்பு? சரி, அறிவிப்புன்னு கொடுத்தியே, நீ என்ன அரசியலுக்குள்ளே வந்துட்டியா? இல்லை நீ வந்து ஏதாவது கட்சி ஆரம்பிக்க போறியா, இல்லை ஏதாவது ஒரு கட்சியில் சேர போறியா? எதுவும் கிடையாது, உங்களிடமே விட்டு விடுகிறேன். எங்கள்கிட்ட ஏன்பா ஓட்டுற?
இப்போ இது வரைக்கும் வாழ்க்கையை நீ தானே முடிவு பண்ண, இப்போ இதை மட்டும் ஏன் எங்கள்கிட்ட விட்ற? எங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம்? நீ வா, வராமல் போ. நீ வந்தால் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம், நீ எங்களுக்கு என்ன செய்வேன்னு பார்ப்போம். பார்த்து ஓட்டு போடுவோம். தேர்தல் அரசியல் தானே பாஸ். தேர்தல் அரசியல் எதுக்கு? ஒரு கவுன்சிலர் எதுக்கு ஓட்டு போடுறோம்? நமக்கு ரோடு, அந்த ஏரியாவில் ரோடு ஒழுங்காக இருக்கணும், குழாயில் தண்ணி வரணும், இதெல்லாம் நம்மளுடைய குறைந்தபட்ச எதிர்பார்ப்புகள். இந்த எதிர்பார்ப்பு அடிப்படையில் லோக்கல் கவுன்சிலருக்கு ஓட்டு போடுறோம். சரி, அடுத்து எம்எல்ஏக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்? இப்போ தொகுதி ஒழுங்காக வச்சுருப்பார், தொகுதியில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அவர்கிட்ட போகலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அவருக்கு ஓட்டு போடுறோம். அடுத்தது எம்பிக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்? ஒட்டுமொத்த நாட்டோடைய கொள்கை வரைவை பாராளுமன்றத்தில் விவாதிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் இந்த கொள்கை வரைவில் அவரும் இடம்பெறுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பில் நம்ம ஓட்டு போடுறோம். முதலமைச்சருக்கு எதுக்கு ஓட்டு போடுறோம்? இந்த எம்எல்ஏக்கெல்லாம் சேர்ந்து இந்த முதலமைச்சரை தேர்வு செய்வாங்க. ஏன் ஓட்டு போடுறோம்? ஸ்டாலினுக்கோ, எடப்பாடி பழனிசாமிக்கோ, விஜய்க்கோ, இல்லை சீமானுக்கோ, இது மாதிரி நபர்கள் யாருக்கு ஓட்டு போடணும்னு நம்ம ஏன் நினச்சி ஓட்டு போடுறோம்? இவங்க வந்தாங்கன்னா இந்த மாநிலத்தின் நன்மைக்காக ஏதாவது இவர்களால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் முன்வைக்கக்கூடிய விஷயங்களை கருத்தில் வச்சுக்கிட்டு நம்ம செய்கிறோம். இப்போ நீ அரசியலுக்கு வரன்ற, சரி வா, எதுக்கு வர? மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும். சரி, என்ன செய்ய போகிறேன்? இது வரைக்கும் செய்து கொண்டிருந்ததே நான் செய்வேன். சரி, அதான் ஏற்கனவே பவரே இல்லாமல் செஞ்சிட்ருக்கியே, இப்போ நீ என்ன பண்ண போகிற இப்படின்ற கேள்வி வருது இல்லையா? இப்போ இதுக்கெல்லாம் சரியான பதில் இருக்கா? இல்லை, அவர் என்ன சொல்றாருன்னா சார், நடிகர் விஜயின் அரசியல் இந்த வெற்றிலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துருக்கு. ஜாதி மதத்தெல்லாம் உடைச்சிருக்காரு, ஓட்டுக்கு காசு வாங்கலாம் உடைச்சிருக்காரு. சரி, அதனால எனக்கு ஒரு நம்பிக்கையோட நான் வரேன். 10 மாவட்டங்களில் விஜய்க்கு பிரதிநிதித்துவமே இல்லை. 108 எம்எல்ஏக்கள் வாங்கிய திரு விஜய் அவர்களுக்கு 10 மாவட்டங்களில் பிரதிநிதித்துவமே இல்லை தமிழ்நாட்டில். ஏன் இல்லை? சரி, சாதி இதெல்லாம் கடந்து விஜய் போட்டிக்கிட்டாருன்னா ஏன் பெரம்பூரில் போட்டிடுறாரு? ஏன் திருச்சி கிழக்கில் போட்டிடுறாரு? திருச்சி கிழக்கில் கிறிஸ்துவர்கள் அதிகம், அவருடைய சாதியை சார்ந்தவர்கள் அதிகம், அதனால தான் நீங்கள் அங்கே போட்டிக்கிட்டீங்க. பெரம்பூரில் அதே மாதிரி தான். சரியா? திருவரங்கத்திலேயே நீங்கள் ஒரு பிராமணர் நிறுத்துறீங்க, மயிலாப்பூர்லேயே நீங்கள் ஒரு பிராமணர் நிறுத்துறீங்க. சாதி அரசியல் இல்லையா? ஜேசிடி பிரபாகரன் வன்னியர்கள் அதிகம் இல்லாத இடத்துல நின்று போட்டிக்கிட்டு ஜெயிச்சிட்டாரா? அப்போது இது நான் விஜயின்ட்டு இல்லை, எல்லார்ட்டையுமே நான் சொல்கிறேன். நீங்கள் சாதி அரசியலை கடந்து நீங்கள் செய்ய போகிறீர்கள் என்றால் இப்போ சாதி சார்ந்த வேட்பாளர்களை இந்த சாதியில் இங்கே நிறுத்தினால்தான் அவர்கள் வெற்றி பெறுவார்கள், நிறுத்தக்கூடாது. அப்படி செய்யக்கூடிய ஒரே ஆள் நாம் பார்த்து சீமான். அவரே என்ன பண்ணுறாரு? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடைத்தேர்தலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நாடார் வேட்பாளராக எடுத்து போடுறாரு. அவர் சீமான் பேரையும் சொல்கிறாரு சார். நான் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வர்றப்ப சீமான் கடுமையாக விமர்சனம் பண்ணார். நான் மணக்குமரலோட ஒரு நாள் ஒரு ஆடியோ ரிலீஸில் அவருக்கு எதிராக பேசினேன். நான் பேசின முதல் அரசியல் மேடைகள் தான் சரி அப்படின்னு சீமானை ஒரு மேற்கோள் காட்டி சொல்கிறாரு. சரி, பேசி சீமானே 3 பர்சன்ட் தானே உட்காந்துருக்காரு. பேசி என்ன பண்ண போகிற நீ? சரி, எனக்கு ஒன்று புரியல. இது என்னென்னா, இந்த திரையுலகத்திலே ஒரு பழக்கம் உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மன் படம் வருது, பாளையத்தம்மன் ஒரு அம்மன் படம் வருதுன்னு வைங்க, சூப்பர் ஹிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு 10 படம் அம்மன் படமாகவே வரும். சரியா? மீடியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பழக்கம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு அசம்பாவித சம்பவம் நடக்குதுன்னு வைங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு பாலியல் சம்பவம், ஒரு பாலியல் குற்றம் நடக்கிற ஒரு இடத்துல நடக்குதுன்னு வைங்களேன். அடுத்த ஒரு 10 நாளைக்கு பார்த்தீங்கன்னா இதை ஃபோக்கஸ் பண்ணியே இந்த பகுதியில் பாலியல் குற்றம், இந்த பகுதியில் பாலியல் குற்றம் எல்லா நாளும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதிக ஃபோக்கஸ் அதுக்கு கொடுப்பாங்க. சரியா? இது ஒரு பேட்டர்ன். சரியா? அது மாதிரி தான் இது. விஜய் வந்துட்டார், அதனால் நானும் வரேன். ஏன் விஜய் வரலாம், நீ வர மாட்டியா? விஜய் வரலாம், நாட்டு மக்களுக்கு நீ அரசியலுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்காது அவனுக்கு? இவங்களால் என்ன ஜீர்ணிக்க முடியலன்னா, இவர்கள் பார்த்து நடனம் பயிற்றுவித்த ஒரு நடிகர் விஜய், அவருக்கு இந்த அங்கீகாரம் அவரே முதலமைச்சராக உட்கார்ந்துட்டாரே. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த லாரன்ஸ் ராகவேந்திரா உட்பட இவர்கள்லாம் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்றால், 2006 2011 பார்த்தீங்கன்னாக்க இந்த கருணாநிதிக்கு வாரத்துக்கு ஒரு பாராட்டு விழா, பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா, பாசி பிடித்த தலைவனுக்கு பாராட்டு விழா, தானே எழுந்து நின்ற தானே தலைவனுக்கு தாலாட்டு விழான்னு எப்போ வாரம் ஒரு பாராட்டு விழா. ஒரு வாரம் மனைவியுடன் உட்காந்து பாராட்டு விழா பார்த்துட்டா இன்னொரு வீட்டில் சண்டை வரும்னு அடுத்த வாரம் துணைவியோட ஒரு பாராட்டு விழா. சரியா? இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. இதிலெல்லாம் டான்ஸ் ஆடினவர் தான் இந்த லாரன்ஸ். ஸோ இவங்களுக்கெல்லாம் முதலமைச்சர் என்றால் கருணாநிதி இல்லை, அவ்வளவு எளிதாக அவைலபிலிட்டி இல்லாத ஒரு நபராக இருந்த செல்வி ஜெயலலிதா, இவங்களையெல்லாம் பார்த்து இந்த பிம்பங்களை எல்லாம் பார்த்தே பழகியவர்கள். இவங்களோட இண்டஸ்ட்ரியில் இவங்க கூட சமகாலத்தில் பழகிய, இவர்களுடன் இருந்த, இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் இவர்களுக்கு சில காலத்தில் ஜூனியராகவும் இருந்த அல்லது இவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட, இப்படி எல்லாமே சொல்லிட்டு போகலாம்.
நபரான விஜய் வந்து அவங்க முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கிறதே இவங்களால ஜீர்ணிக்க முடியல, இவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. தேர்தல் முடிஞ்சு 1 மாதத்துல எதுக்குங்க இதெல்லாம்? இவங்களால அதை உள்வாங்க முடியல. விஜய்ங்கிற நபர் வந்து இன்றைக்கி வந்து உட்காந்துருக்காரு. என்னடா அது திரைப்படத்தில் நம்ம அப்படி பார்த்தோம் மாஸ்டர், இப்படி இந்த ஸ்டெப்பு ஓகேவா மாஸ்டர், இந்த ஸ்டெப்பு ஓகேவா மாஸ்டர், நம்மக்கிட்ட கேட்ட விஜய் இன்றைக்கி வந்து அவர் உட்காந்துருக்காப்லையே இவங்களால ஜீர்ணிக்க முடியல. உதாரணத்துக்கு விஷால் பாருங்கள், அவர் பேசுகிறார், ராஜ்மோகனை பற்றி பேசுகிறாரு. எதுக்கு திடீர்னு ஒரு அறிக்கை ராஜ்மோகனுக்கு எதிராக? என்னென்னா ராஜ்மோகன் யார்? அவர் ஏதோ புட்சட்னின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு இருந்தார், ஒரு 4-5 ப்ரோக்ராம்லலாம் வந்து கம்பேரிங் பண்ணிட்டு இருந்தார். இவங்களுடைய திரை விழா இருக்கு இல்லையா, திரை விழாவிலேயே அவர் வந்து கம்பேரிங் பண்ணிட்டு இருந்தார். அப்போ கம்பேரிங் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர் இன்றைக்கி வந்து அந்த துறைக்கே அமைச்சர் என்பதனை இவர்களால் ஜீரணிக்க முடியல. இவ்வளவு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. சார் ஒருவேளை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இதுக்கு பின்புலமாக இருப்பாரா சார்? ஏன்னா வந்து விஜய் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் உடனே வந்து லதா ரஜினிகாந்த் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாங்க. அண்ணாமலை அவர்கள் வி ஆர் த லீடர்ஸ்னு ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார். கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. இப்போ ராகவா லாரன்ஸ் வராரு. இது வந்து ஒரு அறிகுறியை நம்ம எடுத்துக்கலாமா? லதா ரஜினிகாந்தோடைய இயக்கம் இப்போ ஆரம்பிக்கல. அவங்க இப்போ ஆரம்பித்தாங்கன்னு பரப்பப்பட்டது சுத்தம் கடைநிறுத்த பொய். சரியா? லதா ரஜினிகாந்த் ஆரம்பித்து இயக்கம் ஆரம்பித்து 1.5 ஆண்டுகள் ஆகிறது. அடுத்து அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை பாஜகவில் இருந்தார். பாஜகவில் அவருக்கு பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடாது என்கிற முடிவை தீர்க்கமாக டெல்லி தலைமை 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னால் எடுத்து விட்டது. சரி, மேட்டர் ஆஃப் டைம் தான். நீ ஏன் வெளில போகணும்னு அவங்க காத்திருந்தாங்க. நீ ஏன் வெளில போனால் போப்பான்னு அனுப்பிட்டாங்க. இவ்வளோதான் மேட்ரு. சரியா? அவங்க 2024 முடிவு பண்ணிட்டாங்க, இது சரியில்லை, நம்ம வந்து தவறான ஒரு நபரின் மீது நாம் வந்து நம்மளுடைய முதலீடை செய்திருக்கிறோம் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சிட்ட உடனே அவங்க அதுலேருந்து விலக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இவங்களா அவமானப்படுத்தி வெளியில் அனுப்பியிருந்தாங்கன்னா விக்டிம் கார்டை ப்ளே பண்ணி அவர் வந்து நான் அவமானப்படுத்தப்பட்டேன் இப்படின்லாம் கொண்டு வருவாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க வரலாறு, அரசியல் வரலாறு எடுத்திங்கனாக்க அஞ்சையா என்ற ஒரு முதலமைச்சர் இருந்தார் ஆந்திராவில். அந்த முதலமைச்சராக 1980களில் நான் சொல்கிறேன். ராஜீவ்காந்தி காங்கிரஸுடைய பொதுச் செயலாளராக இருந்தார் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ இந்திரா காந்தி இருந்தாங்க ஆட்சியில். இவர் வந்து வரும்பொழுது, ஏர்போர்ட்டுக்கு வரும்பொழுது அஞ்சையா வரவேற்பதற்காக பெரிய படோடகமாக பண்ணிட்டார். இந்த படோடகமாக பண்ணது என்னென்னா, அங்கே இருக்கக்கூடிய சிவில் ஏவியேஷன் ரூல்ஸ்ன்னு இருக்குது. அதாவது ஒரு விமானத்தில் பயணிக்கும் பொழுது சில விதிகள் கடைபிடிக்கப்பட வேண்டும். அந்த விமானம் தரையிறங்கும் பொழுதும் சில விதிகள் கடைபிடிக்க வேண்டும். இந்த விதிகள்லாம் கடைபிடிக்கலைன்னா அந்த பைலட் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க. ராஜீவ்காந்தி ஒரு பைலட் ஆக்சுவலி. ஸோ அவர் பார்க்கும்பொழுது இந்த விதிகள் மீறப்பட்டிருக்கின்றனன்னு பார்க்கும்பொழுது அவர் டென்ஷனாக என்ன பண்ணுறாரு, அந்த பைலட்டோட மைண்ட் செட்லேயே அவர் கத்திடுறாரு. அவர் ஒரு அரசியல்வாதி என்பதனை மனதில் ஏற்றிக்காமல் ஒரு பைலட்ன்ற மைண்டில் கத்திடுறாரு. ஓ, நீ என்ன அவமானப்படுத்திட்டியா, நான் இந்த தெலுங்கு பேசும் மக்களின் இந்த மண்ணின் மைந்தன், என்ன நீ அவமானப்படுத்திட்ட அப்படின்றதை வைத்து என்டிஆர் என்பவர் வந்தார், முதலமைச்சரே ஆனார். சரியா? இந்த மாதிரி சென்டிமெண்ட் எல்லாம் வந்து இங்கே நிறைய வைப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இங்கே வரக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒருவரை அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்ற சென்டிமெண்ட் ப்ளே பண்ணக்கூடாதுன்றதுக்காக பாஜக ரொம்ப சாமர்த்தியமாக தலைமை, நீ ஏன் போய்க்கோ, நாங்களாக அவனை அனுப்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. ஓரங்கட்டி இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் பெஞ்சில் உட்கார வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பெஞ்ச் பண்ணி வச்சாங்க. என்ன அவர் ஓரங்கட்டி வச்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவருக்கே புரிஞ்சு போச்சு, சரி நம்ம குட்டு வெளிப்பட்டுருச்சு, எப்படி இருந்தாலும் நம்ம முக்கியத்துவம் தரப்படுறேன்னு போகிறேன்னாரு. போப்பான்னு அனுப்பிச்சிட்டாங்க. கோல்டன் ஹேண்ட் ஷேக் கொடுத்து போயிட்டு வா அப்படின்னு. இவ்வளவுதான். இல்லை சார், கிட்டத்தட்ட பிஜேபியோட இன்னொரு வடிவமாக தான் வராரு. அமித்ஷாவோட இது ஒரு பிளான் தான். சரி, பிஜேபியோட இன்னொரு வடிவமாக வந்து என்ன நீ சாதிப்ப? இப்போ பிஜேபியிலேயே நீ சாதிக்க முடியலன்னா பிஜேபியோட இன்னொரு வடிவமாக வந்து நீ இப்படி சாதிக்க முடியும். இங்கே பிஜேபி எதிர்ப்பு அரசியல் ஒன்று இருக்குல்ல சார்? சரிங்க, அப்போ பிஜேபியோட இன்னொரு வடிவத்துக்கும் யாரும் எதிர்ப்பு இருக்கும்ல? பிஜேபிக்கே எதிர்ப்பு இருக்குன்னா பிஜேபியோட இன்னொரு வடிவத்துக்கு எப்படி ஆதரவு இருக்கும்? இந்து முன்னணிக்கு ஆதரவு இருக்குமா? இந்து மக்கள் கட்சின்னு அர்ஜுன் சம்பத் ஒன்று வச்சுட்டு இருக்காரு, அதுக்கு ஆதரவு இருக்கா? இன்னொரு வடிவாக நீ வந்து அதனால தான் இவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாரு, நீ கூர்ந்து கவனிங்க, அவர் என்ன பேச ஆரம்பிக்கிறாருன்றது பாருங்கள். அந்த மும்மொழி கொள்கை எதிர்க்கிறார் அப்படின்றத எதிர்க்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் மதச்சார்பற்றன்னு அவன் பேசிட்டு வரல, அவன்கிட்ட முதல்ல சந்தேகப்படணும். நீ வந்து என்ன நினைக்கிற, மற்ற இயக்கங்கள் மாதிரி நீயும் ஒரு இயக்கமாக வரணும்னு பார்க்குற, பாஜக மாதிரி நீ வரணும்னு பார்க்கல, அங்கேருந்து நீ விடுபடணும்னு பார்க்குற. சரியா? இங்கே என்ன நீ கொண்டு வரணும்னு நீ பார்க்கலாம்னா, நான் படித்தவன், விஜய்க்கு என்னளவுக்கு அறிவு கிடையாது அப்படின்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி தான் நீ கொண்டு வரணும்னு பார்ப்பேன். இது மாதிரி ஒரு தோற்றத்தை ராஜாஜி ஏற்படுத்த முயற்சித்தார். வெற்றி பெற்றாரா? இல்லை.
அதே ராஜாஜிக்கு அண்ணாதுரை என்ற ஒரு பேரறிஞர் தேவைப்பட்டது வெற்றி பெறுவதற்கு, காமராஜரை வீழ்த்துவதற்கு. சரியா? நீயும் நான் உன்னோட அறிவாளி அப்படின்னு சொல்லி ஜெயிக்க முடியல. ஆனால் ஒரு பேரறிஞர் அப்படின்னு சொல்லி அண்ணாதுரை அவர்களை கொண்டு வந்து முன்னிறுத்தி அவரை சமூக நீதிக்கான ஒரு ஒரு பிம்பமாக முன்னிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கொண்டு வந்து ராமசாமி படையாச்சி, மாணிக்கவேல் நாயக்கர், அப்புறம் இந்த பக்கம் இவர் அப்புறம் ஆதித்தனார், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்து அவர் அப்படி வெற்றி பெற்றிருக்கிறார். இப்படி தான் கொண்டு வர முடிஞ்சது. அப்படிங்கும்போது நீ எப்படி வருது? இப்போ ராகவா லாரன்ஸ் போய் இவன் கூட சேர்ந்தாருன்னா என்ன பண்ணுவாங்க? 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? கும்மி அடிக்கலாம், அவ்வளோதான். வேறு என்ன பண்ண முடியும்? நீ என்ஜிஓ நடத்துகிறன்னா பாராட்டுக்கள். என்ஜிஓ நடத்துகிறவங்க எல்லாரும் வெற்றி பெற்ற முடியுமா அப்படின்னா இல்லை. அதை விட அதிகமாக மக்கள் எதிர்பார்க்கிறார்கள், அதை கடந்து மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். சரியா? அப்போ அந்த எதிர்பார்ப்புக்கு நீங்கள் எங்கே நிற்கப் போகிறீர்கள் தான் என்னுடைய கேள்வி. கல்விக் கொள்கையை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மருத்துவ கொள்கையை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்றைக்கி பேசுனீங்கல்ல வீடியோவில், கல்விக் கொள்கையை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மருத்துவ கொள்கையை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? போக்குவரத்து துறையை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மாநிலத்தின் நிதிநிலையை பற்றி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மத்திய மாநில அரசாங்கங்கள் இடையே இருக்கக்கூடிய உறவு குறித்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இதை ஏதாவது பேசினாரா? இல்லை. பேசினது என்ன தெரியுமா? நான் வந்து வெற்றி பெற்ற உடனேயே முதலமைச்சர் விஜயிடம் பேசினேன். அப்புறம் எங்கள் அம்மா வந்து அலோவ் பண்ணல. உங்கள் அம்மா அலோவ் பண்ணால் என்ன, அலோவ் பண்ணல எங்களுக்கு என்ன? எங்களுக்கு என்ன வந்தது இதில்? அப்போது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு தெளிவில்லாத ஒரு நபர் என்னன்னா ஏதாவது அரசியலில் பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா விஜய் வந்துட்டாப்பு, நாமளும் வந்துடணும். நான் திருப்பி சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கலாம், இது வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்கள் சேனல்லே நான் சொல்கிறேன். விஜய் வந்து ஏதோ இன்றைக்கி 2 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி அரசியலுக்கு வரணும் அப்படின்ற நபர் கிடையாது. விஜயை பொறுத்த வரைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன், அவருக்கு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னரே அரசியலுக்குள் நுழைய வேண்டும். அந்த அரசியலுக்குள் எப்படி நுழைய வேண்டும், அந்த இலக்கை எப்படி எட்ட வேண்டும் என்கிற எண்ண ஓட்டங்கள் இருந்தது, அதற்கான திட்டமிடல் இருந்தது. இந்த தேர்தலில் அவர் வெற்றி பெற்றிருப்பாருன்னு அவர் நினைக்காம இருந்திருக்கலாம். 26 நம்ம ஒரு 60 தொகுதி ஜெயிப்போம் கூட அவர் நினச்சிருக்கலாம். சரியா? உள்ளபடியே நம்ம வந்து 108 இடங்களை பிடித்து நம்ம ஆட்சி அமைக்கிற அளவுக்கு வருவோம்னு அவர் நினச்சிருக்க மாட்டார். ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் ஆட்சிக்கு வருவோம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அந்த எதிர்பார்ப்பிற்கான திட்டமிடல் இருந்தது. அந்த எதிர்பார்ப்புக்கான காய் நகர்த்தல்கள் இருந்தது. சரியா? அவர் மோடி 2014 அந்த தேர்தல் சமயத்தை சந்தித்ததாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்க ராகுல் காந்தியை போயிட்டு அவர் மீட் பண்ணதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த தேடல், ஜல்லிக்கட்டு போராட்டத்தோட அமைதியாக பார்த்துட்டு அவருடைய தேடல். அது ஏதோ ஒரு இலக்கு, அந்த இலக்கை நம்ம எப்படியாவது அடையணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ண ஓட்டம் இருந்தது. இந்த எண்ண ஓட்டம் எதுவுமே இல்லாமல் திடீர்னு போச்சு, திடீர்னு வந்து இல்லை. சரியா? அப்போது நீங்கள் இந்த மாதிரி வந்து பேசுகிறீங்க அப்படின்னா, நான் அரசியலுக்கு நுழையிறேன்னா எதுக்கு வர, என்ன பண்ண போகிறேன்? அதை எதுவுமே சொல்லாமல் நான் வரணும்னு யோசித்தேன், எங்கள் அம்மா விடலை, உங்கள் அம்மா விட்டா என்ன, விடலைன்னா எங்களுக்கு என்ன? நான் விஜய்கிட்ட பேசு, நீ விஜய்கிட்ட பேசு, சூப்பர் ஸ்டார்கிட்ட பேசு, அமிதாப் பச்சன்கிட்ட பேசு, எங்களுக்கு என்ன வந்தது? சார் ஒரு இடைத்தேர்தல் வரலான்னு இருக்குது திருச்சி கிழக்கில். சரி, மேபி அதுக்கு பிளான் பண்ணுறாரோ. சரி, பிளான் பண்ணிட்டு வா, அதை சொல்லிட்டு போட்டி போடு, யார் வேண்டான்னது? இது என்னமோ பெரிய நியூஸ் மாதிரி. அதுதாங்க நம்மளுடைய மக்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த மாதிரி வரக்கூடிய நபர்கள் இவர்களை மிகப்பெரிய ஒரு பிம்பமாக நம்மளே பாவித்து இவர்களை வைத்து கொண்டு ஒரு பேசு பொருளாக்கி, நாட் ரிக்வயர்ட். விஜய் அப்படின்றவர் ஏதோ அதிர்ஷ்டமாக, ஏன்னா இவங்க இப்படி தான் பரப்பிக்கிட்டு இருக்காங்க, திமுக அப்படி தான் பரப்புகிறாங்க, இன்ஸ்டாகிராமில் வெற்றி பெற்று விட்டார், அப்புறம் இன்னும் ஒரு முறை வாக்களித்தவர்கள் இன்னொரு முறை வாக்களிக்க மாட்டார்கள், ஒன் டைம் வண்டர் இப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. மக்கள் விஜயை தேர்வு செய்வதற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த இன்ஸ்டாகிராம், ஒரு முறை வாக்களித்தேன், என் பேரப்புள்ள சொன்னால் நான் வாக்களித்தேன், இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரிவியல் விஷயங்கள், சர்வசாதாரணமான விஷயங்கள். அதை கடந்து ஒரு வேட்பாளர் அந்த தொகுதிக்கு போகாமல் வெற்றி பெறுகிறார் என்றால் வேறு ஏதோ அது கடந்து இருக்குது. மக்கள் மனதில் ஏதோ ஆழமாக ஒரு காயம் இருந்திருக்கிறது, அல்லது ஏதோ பதிந்திருக்கிறது, அதுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதனால தான் வெற்றி பெற வைக்கிறாங்க. ராயபுரத்தில் ஒரு ஜெயக்குமார் ஏங்க தோக்க 3வது இடத்துக்கு வர அளவுக்கு என்னங்க இருக்குது? ஏன் வரணும்? ஜெயக்குமார் மேலே கோபம் இல்லைங்க, சிஸ்டம் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய, மக்களுக்கு இருக்கக்கூடிய அவநம்பிக்கை, வேறு ஒன்றும் கிடையாது. ஜெயக்குமார் அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதியில் பரிச்சயம், ஒரு நல்ல காரியம் இல்லை வேறு ஏதாவது கெட்ட காரியம் எது இருந்தாலும் அங்கே போயிடுவார், அங்கே போய் அதில் பங்கேற்பார்.
ஏதோ துக்க சம்பவம் நடக்குது, கெட்ட காரியம் சொல்ல முடியாது, துக்க சம்பவம் நடக்குது, நல்ல காரியம் நடக்குது, ஏதோ ஒன்று அங்கே போயிடுவார். அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தரையே தோக்கடிக்கிறாங்கன்னா அது 3வது இடத்துக்கு தள்ளுறாங்கன்னா ஏன் தள்ளுறாங்க? செல்லூர் ராஜு தொகுதி அப்படி நல்லா பார்த்துட்டு தான் அவர் 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க. ஏன் தள்ளுறாங்க? எம்சி சம்பத் கடலூரில் கடலூரில் நிற்கிறாரு, அவரை வந்து 3வது இடத்துக்கு தள்ளுறாங்க. ஏன் தள்ளுறாங்க? கிட்டத்தட்ட 108 இடங்கள்ல வந்து டெபாசிட் இருந்திருக்கு சார் ஏடிஎம்கே. இல்லை, அது ரொம்ப தவறான தகவல். 108 இடங்களில் டெபாசிட் எடுக்கல, 18 இடங்களில் டெபாசிட் போயிருக்கு. 108 இடங்களில் 3வது இடம் வந்திருக்கிறார்கள் அதிமுக. சரியா? இது வந்து அருள்ராஜ் போன்ற ஒரு அமைச்சர் தவறான தகவல்களை பதிவு செய்கிறார். இது ரொம்ப தவறான தகவல். அதாவது நீங்கள் வந்து ஐஆர்எஸ் படிச்சிருக்கீங்க, படித்தவர் அப்படின்ற ஒரு நிலைமையில் உங்கள்கிட்ட நம்ம எதிர்பார்க்கறது குறைந்தபட்ச பொறுப்புணர்வுடன் நீங்கள் பேசணும். சரியா? 108 இடங்களில் 3வது இடம் போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் வந்து டெபாசிட்லாம் இழக்கலை, 18 இடங்களில் டெபாசிட் போச்சு அப்படின்றது உண்மை. சரியா? அப்போது என்னென்னா அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வந்து அவருடைய முழு உழைப்பை போடுகிறார். அவருடைய வயதிற்கு மீறிய ஒரு உழைப்பு அது. சரியா? ஆனால் மக்கள் ஏற்றுக்கல, என்ன பண்ண முடியும்? சவுக்கு சக்கரை என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, அதிமுக வேற அழிக்க வேணாம், எடப்பாடி பழனிசாமி அழிச்சிருவாரு சரி அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ரப்பர் இது பேப்பரில் அதிமுகன்னு எழுதி அழிக்கிறதுக்கு இதுவாது. அதிமுக என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கம் என்பது மக்கள்கிட்ட போய் அதிகப்படியான ஆண்டுகள் ஆண்ட இயக்கம் அது. சரியா? அந்த இயக்கத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போது பிரச்சனை என்ன? மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கையை அவர்களால் ஏற்படுத்த முடியல. என்ன நம்பிக்கையை ஏற்படுத்த முடியலன்னாக்கா திமுகவை வீழ்த்த முடியும்ன்ற நம்பிக்கையை ஏற்படுத்த முடியல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. திமுக வீழ்த்தப்பட வேண்டும்ங்கிற முடிவிற்கு மக்கள் வந்து விட்டார்கள். இதை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ மாற்றம் வந்து அதிமுக தான் சார் நினைப்பாங்க மக்கள். அது ஏன் நினைக்கலன்னா நீங்கள் அந்த ஒரு நம்பிக்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியல. உங்களால் நீங்கள் முயற்சி பண்ணீங்க, ஆனால் முடியல, அதான் உண்மை. சரியா? இது எடப்பாடி பழனிசாமியை மட்டும் நீங்கள் ப்ளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? பொதுச்செயலாளர் அவர் பொறுப்பு ஏற்றுக்கணும், இல்லைன்னு நான் சொல்லலை. பொதுச்செயலாளராக தலைமையாக அவர் தான் பொறுப்பு ஏற்றுக்கொள்ள வேண்டும், அது இல்லைன்னு நான் மறுக்கல. ஆனால் அவரை மட்டும் நீங்கள் சொல்ல முடியுமா? நீங்கள் ஒரு பொறுப்பான எதிர்க்கட்சியாக நீங்கள் செயல்பட்டீங்களா? கடந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் எவ்வளோ மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் வந்து மிகப்பெரிய அளவில் குரல் கொடுத்தீங்க, சட்டமன்றத்தில் குரல் கொடுத்தீங்க, போராட்டங்கள் நடத்தினீங்க. அது எதுவுமே மக்கள்கிட்ட போய் சேரலையே. மீடியா வந்து உங்களை புறக்கணித்தார்கள். மீடியாவில் தினம் தினம் என்ன ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க? அதிமுகக்குள் பிரச்சனை, அதிமுக பலவீனமாக இருக்கிறது, அதிமுகவில் இபிஎஸ் பிரிவு, ஓபிஎஸ் பிரிவு, சசிகலா பிரிவு, தினகரன் பிரிவு, இப்படி தினம் தினம் பேசி கொண்டிருந்தார்கள் போது மக்கள்கிட்ட என்ன தோணும்? இவங்க கட்சி இவங்க சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க போலுக்கு, எப்போ பார்த்தாலும் இவங்களுக்கு ஓட்டு போட்டு நமக்கு என்ன பண்ணுறது நினைப்பாங்களா மாட்டாங்களா? நீங்கள் நினைப்பீங்களா மாட்டீங்களா? இந்த கட்சிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் டிவியை ஓப்பன் பண்ணால் ஓபிஎஸ், இபிஎஸ், இவன் பேர் என்ன, சசிகலா, தினகரன், இதே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இதை திமுக திட்டமிட்டு செய்தது. அதை வந்து எதிர்கொள்வதற்கு அதிமுக ஆவணம் செய்யவில்லை என்பதே செய்ய முடியல உன்னால். ஏன்னா மீடியா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியல. நீ 10 வருஷம் ஆட்சியில் இருந்தபோது அந்த மீடியாவை கண்ட்ரோல் எடுக்க நீ தவறிட்ட. சரி, இந்த கட்சிக்குள்ள அந்த லீமா ரோஸ் மார்டின் அவங்க வந்ததும் பெரிய சர்ச்சைக்குள்ளாரு சார். அவங்க ஒன்றும் தெரியாது பாஸ். நான் இப்போ சொல்கிறேன், உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். நான் லீமா ரோஸ் மார்ட்டினுக்கு அவங்களுக்கே எல்லா அப்டேட்டும் நாங்கள் தான் கொடுக்குறோம். சரியா? என்ன நடக்குது, என்ன பண்ணுறாங்கன்னு கேட்குறாங்க. சரியா? நீங்கள் லீமா ரோஸ் மார்ட்டினே உண்மையாக அதிமுக கொண்டாட வேண்டும். ஏன் தெரியுமா கொண்டாடணும்? 25 ஆண்டுகள் நீங்கள் லால்குடி தொகுதியில் ஜெயிக்கவே முடியல. கேஎன் நேருவுடைய கோட்டையாக இருந்தது அந்த பகுதி. அந்த இடத்துல அந்த அம்மா ஜெயிக்கிறாங்க. சரியா? அவங்க என்ன பண்ண முடியும்? சிவி சண்முகம் அப்படின்ற ஒரு ஆளுமையை லீமா ரோஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எஸ்பிவின்ற ஒரு ஆளுமையை லீமா ரோஸ் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இது வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல எடப்பாடி பழனிசாமி? அப்போ லீமா ரோஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா எடப்பாடி பழனிசாமியை? முட்டாள்தனமான கூற்று. அவங்களுக்கே ஒன்றும் தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அவங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? நீங்கள் புஷி ஆனந்த் வழியாக நீங்கள் வந்து தொடர்பு கொண்டீங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் நான் உங்களுக்கு தரேன். சரியா? நீங்கள் புஷி ஆனந்த் வழியாக தொடர்பு கொண்டீங்க, அது ஒர்க் அவுட் ஆகலை. நீங்கள் ஆதவ அர்ஜுனா வழியாக தொடர்பு கொண்டு இருந்தீங்கன்னாக்கா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் இப்படின்னு கருத்து சொல்ல முடியுமே தவிர்த்து இதை கடந்து லீமா சொல்ல என்ன சொல்ல முடியும்? என்ன பண்ண முடியும் அவங்களால? இல்லை, அவங்க உள்ளே இருந்துக்கிட்டு வந்து அவங்க பையனோட லட்சிய ஜனநாயக கட்சியை வளர்க்குறாங்க. அதுக்கு தான் நிறைய கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாங்க. என்ன பண்ண முடியும் கட்சிக்குள்ளே? எடப்பாடி பழனிசாமி கடந்து யாராவது செயல்பட முடியுமாங்க? அங்கே சிவி சண்முகம் என்பவர் யார்? அவர் விழுப்புரத்தில் ஒரு ஹெவி வெயிட்டு. அவர்கிட்ட போய் லீமா ரோஸ் போய் டிக்டேட் பண்ண முடியுமா? இல்லை சார், டிவிக்கு ஆதரவு அளித்த நிறைய பேரை கட்சியை விட்டு தூக்குனாரு சார்.
லீமா ரோஸும் டிவிக்கு ஆதரவு அளிச்சாங்க. அவங்கள கட்சியெல்லாம் விட்டு தூக்கவே இல்லையே அவர். அதைத்தான் நான் சொல்கிறேன். அவங்கள மட்டும் இல்லைங்க, 20 பேர் அவர் தூக்கலை. 20 பேர் அவர் வந்து அவர் 21 பேருக்கான மன்னிப்பு கடிதத்தை வந்து ஆமா. அவர் வந்து ஏற்றுக்கொண்டுதான், வருத்தம் தெரிவித்த கடிதத்தை அவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அவர்களை மன்னித்து விட்டதாகவும் இவர் கடிதம் கொடுத்துட்டார். சபாநாயகர் பதவி நீக்கம் பண்ண இதற்கு சிவி சண்முகம் கடிதம் கொடுத்தாரா, நான் மன்னிப்பு கேட்குறேன்னு? கொடுக்கல. ஆனால் அவரையும் சேர்த்து மன்னித்ததாக இவர் கடிதம் கொடுத்துட்டார் சபாநாயகர்கிட்ட. சரியா? ஸோ அப்போது லீமா ரோஸை மட்டும் நீங்கள் இதில் பார்க்குறீங்க, எல்லாரையும் பாருங்கள். விஜயபாஸ்கர் இருக்கார், புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் இருக்கார், கரூர் விஜயபாஸ்கர் இருக்கார், அதே இதில் தான் நத்தம் விஸ்வநாதன் இருக்கார். இப்போ இவங்களையெல்லாம் லீமா ரோஸ் தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஏதாவது லாஜிக் எங்கேயாவது இது பொருந்துதா? எடப்பாடி பழனிசாமியாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு பொழுது லீமா ரோஸ் அதை விட பெருசாக கண்ட்ரோல் பண்ண முடியுமா? சார், இது வரைக்கும் நாங்கள் கேட்ட கேள்விக்கு பொறுமையாக பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. Meriba Paneer Soda. I trust Meriba.